நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது 2024 தேர்தல் களம் தொடங்கிவிட்டது. தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சிகளும் இன்னும் இதர கட்சிகளும் தேர்தல் பணியாற்றுவதற்கான ஆலோசனை கூட்டங்கள் பல பகுதிகளிலே அங்கங்கே நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு கூட்டம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நீலகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் SNR பாபு தலைமை வகித்தார். திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்துள்ளது. எனவே மக்கள் நீதி மைய தலைவர் திரைப்பட நடிகர் சகல கலா வல்லன் என்று போற்றப்படுகின்ற ஆற்றல் மிகு கமலஹாசன் ஆணைக்கு இணங்க நீலகிரி மேற்கு மாவட்டம் முழுவதும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற என்றைக்கும் நீலகிரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றிருக்கின்ற ராசா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வது சம்பந்தமாக பல்வேறு கருத்துகளோடு முடிவெடுக்கப்பட்டு பணியாற்றுவது என்று முடிவெடுக்கப்பட்டதாக நமது நகர்வள பகுதிக்கு SNR பாபு அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நமது நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தின் நோக்கம் நமது கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு நமது கட்சியின் சார்பாக மக்கள் நீதி மையத்தின் சார்பாக தலைவர் கமல் அவர்கள் ஒரு சீட்டு கூட வாங்காமல் இவருக்கு வேண்டி நம்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். எது எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய பிஜேபி ஆட்சிக்கு எதிராக தான் நம்மளுடைய பிரச்சாரம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சீட்டு முக்கியம் இல்லை, அவருடைய கொள்கை தான் முக்கியம் சொல்லிட்டு இன்றைக்கி நமது சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பாரத அவர்களுடைய வெற்றி பெற இருக்கு. அந்த அனைத்து நிர்வாகிகளும் தோளோடு நின்று பாடுபாட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளோம். கூட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்தில் வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மைய தலைவர் நம்மவரின் ஆணைக்கிணங்க நமது திமுக கூட்டணி இணைந்துள்ளோம். இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் 10 ஆண்டுகளாக எம்பியாக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை கூடலூர் மக்களின் தோழனாக நின்று செயல்பட்ட அண்ணன் ராசா அவர்களை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மக்கள் நீதி மையம் பாடுபட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளுடன் கலந்து தீர்மானிக்கப்பட்டது. அண்ணன் ராசாவின் வெற்றியே நாளை நமது. எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.